நமஸ்காரம். மகாபாரதத்தில் சாந்தி பருவத்தில் மோட்ச தர்மத்தை சேவித்துக் கொண்டிருக்கின்றோம். இன்று சேவிக்கும் இந்த அத்தியாயத்தில் பராசர கீதை, ஸ்ரேயஸுக்குரிய காரணம் முதலியன பற்றி தான் சேவிக்க இருக்கின்றோம். எந்த மனிதன் இந்திரிய விஷயங்கள் ஆகிற குதிரைகளுடைய மனத்தின் சங்கற்பம் ஆகிய தேரை அடைந்து ஞானத்தால் உண்டான கடிவாளங்களால் செல்லுகின்றானோ அவன் புத்திமான். ஜீவனம் இல்லாதவனும் சேவையை அடுத்த மனமுள்ளவனுமாய் இருப்பவனுக்கு பிராமணன் கையால் நிறைவேறின சேவையானது புகழப்படுகின்றது. சமானமாய் இருக்கிற ஒருவருக்கு ஒருவரிடத்திலிருந்து உண்டாவது ஸ்லாகிக்கப்படுவது இல்லை. மனிதனானவன் அடைய முடியாத ஆயுளை அடைந்து வீணாக கழிக்கக்கூடாது. புண்ணிய கர்மத்தினால் மேன்மையின் பொருட்டு முயற்சி செய்ய வேண்டும். வர்ணங்களிலிருந்தும் நழுவினவன் மேன்மையை அடைவதில்லை. மேன்மையை அடைந்து ராஜசமான கர்மத்தை அனுஷ்டிக்கிற மனிதன் புண்ணிய கர்மத்தினால் உண்டாகின்ற வர்ணத்தின் மேன்மையை அடைவதில்லை. துர்லபமான வர்ண மேன்மையை அடையாமல் பாவ செய்கையால் தன்னை கெடுத்து கொள்வான் அல்லவா? அறியாமையால் செய்யப்பட்ட பாவத்தை தவத்தினாலேயே போக்க வேண்டும். தன்னால் அறிந்து செய்யப்பட்ட பாவ செய்கையானது பாவத்தையே கொடுக்கின்றது. ஆகையால் துக்கமாகிற பயனை அளிக்கின்ற தீவினையை பற்றக்கூடாது. புத்திமானானவன் பெரிய பயனுள்ளதாயினும் பாவ சம்பந்தம் உள்ள காரியத்தை பரிசுத்தனாய் இருப்பவன் ராஜசனாய் இருப்பவனை எப்படி ஆசிரியிக்க கூடாதோ அப்படி ஆசிரியக்க கூடாது. பாவ செய்கைக்கு பெரிய கஷ்டத்தை பயனாக நினைக்கின்றேன். அந்த பாவத்திலிருந்து திரும்பினவனுக்கு சரீரமே விருப்பமாய் இருப்பது இல்லை. ஒளிவுண்டாகாத அற்ப புத்தி உள்ள மனிதனுக்கும் மரண காலத்தில் மிகப்பெரிய பச்சாதாபமானது உண்டாகிறது. சுத்தமான வஸ்திரமானது அசுத்தமானால் முயற்சியால் சுத்தம் ஏற்படுகிறது. கருப்பு வஸ்திரமோ சுத்தம் பண்ணப்படுவது இல்லை. பாவமும் இவ்விதம் என்பதை என்னிடமிருந்து அறிய கடவாய். புத்திபூர்வமாகவே பாவத்தை செய்துவிட்டு பிராயசித்தத்தை செய்வதற்கு சுப கர்மத்தையே அனுஷ்டிக்கின்ற மனிதன் இரண்டையும் தனித்தனியாக அனுபவிப்பான். சாஸ்திரத்தின் வசனத்தினாலே பிரம்ம வித்துக்களான பிராமணர்கள் அறியாமையால் செய்யப்பட்ட ஹிம்சையை அஹிம்சையானது விளக்குகிறது என்று சொல்லுகிறார்கள். அப்படி போல இவன் விரும்பி செய்த ஹிம்சையை அஹிம்சையானது விளக்குவதே இல்லை என்று பிரம்ம சாஸ்திரத்தை அறிந்தவர்களும் பிரம்மவாதிகளுமான பிராமணர்கள் சொல்லுகின்றார்கள். நானோ பாவமில்லாமல் அறிந்து செய்யும் காரியத்தை குணமுள்ளதாக கருதுகின்றேன். ஏனென்றால் சூக்ஷ்மமாய் இருந்தாலும் மனத்துடன் விசாரித்து புத்திபூர்வமாய் செய்யப்பட்ட கர்மங்கள் அதற்கு தக்கபடி பயனளிக்கின்றன. கர்மமானது அறியாமல் நித்தியமாக அனுஷ்டிக்கப்பட்டு விருத்தி அடைந்திருந்தாலும் அற்ப பயனுள்ளதாய் இருக்கிறது. ஆகையால் உக்கிரமான கர்மம் வேண்டாம். தேவதைகளாலும் முனிவர்களாலும் செய்யப்பட்ட கர்மங்களை தர்மாத்மாவானவன் செய்யக்கூடாது, கேட்டு நிந்திக்கவும் கூடாது. யார் தன்னுடைய சக்தியை மனத்தினால் ஆலோசித்து தெரிந்து சுப கர்மத்தை செய்கின்றானோ அவன் மங்களங்களை பார்க்கின்றான். புது கலயத்தில் வைக்கப்பட்ட ஜலமானது குறைந்து விடுகின்றது. பழைய கலத்தில் வைக்கப்பட்டால் முன்போலவே குறைவின்றி இருக்கிறது. ஜலத்தோடு கூடிய அதிலேயே விடப்பட்ட வேறு ஜலம் விருத்தியை அடைகின்றது. அதுபோல இந்த உலகத்தில் புத்திபூர்வமாக செய்யப்பட்ட கர்மங்கள் குறையாமல் சமமும் அதிக புண்ணியமுமாய் இருக்கின்றன. அரசன் பகைவர்களை வணங்காதவர்களையும் ஜெயிக்க வேண்டும். மண்ணுயிர்களை நன்றாக காக்க வேண்டும். அநேக யக்னங்களால் அக்னியை பூஜிக்க வேண்டும். முடிவில்லாவது நடுவிலாவது வனத்தை அடைந்து வசிக்கவும் வேண்டும். மனிதன் அடக்கமுள்ளவனும் தர்மசீலனுமாய் இருந்து மற்ற பிராணிகளையும் தன்னை போல பார்க்க வேண்டும்.
பெரியோர்களை சத்தியத்தோடும் ஒழுக்கத்தோடும் தன் சக்திக்கு தக்கபடி சுகமாக பூஜிக்க வேண்டும் என்று சொல்வதோடு இந்த அத்தியாயத்துடைய கருத்து நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை சந்திப்போம். நமஸ்காரம்.